உணவு மீதமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போரூர் பக்கத்துல மௌலிவாக்கத்துல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. நாங்க அவரோட வீட்டுக்கு போயிட்டு உணவு எடுக்கிறதுக்கே நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம், இட்லி, சப்பாத்தி, பிரெட் அல்வா, அப்பளம், பன்னீர் கிரேவி அப்படின்ட்டு என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நாங்க போட்டு எடுத்துக்கிட்டோங்க. உணவை குப்பையில கொட்டி வீணாக்காம நம்ம கிட்ட கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பாலத்துக்கடியில நைட்டு 10:30 மணிக்கு வட இந்தியர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மெட்ரோ வேலை செஞ்சுட்டு தான் அவங்க கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின பேப்பர் பிளேட்டை ஒன்று ஒன்றா எல்லார்கிட்டயும் கொடுத்து அவங்க என்னென்ன உணவு கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே தட்டில் வச்சு கொடுத்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டாங்க. ஜார்க்கண்ட் அப்படின்னு சொன்னாருங்க. நைட்டு 10:30 மணிக்கு இவ்வளோ பசியோட இருப்பாங்கன்ட்டு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலங்க. எல்லாரும் எங்களை ஹாப்பியா வழி அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. எங்களோட இந்த சேவை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஆர்ட்டை போட்டு விடுங்க.